எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யும் விஜய். பிரசாந்த் கிஷோருக்கு நடந்தது போல தமிழகத்தில் தேர்தலில் பலத்த அடி வாங்குவார் விஜய். அதிர்ச்சியில் விஜய். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. சார் நடவடிக்கைகளை வாக்காளர்களின் உரிமையை பறிக்கும் என்று தமிழகத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் வாக்காளர்கள் பெரும் குழப்பத்திலும் வாக்குரிமை பறிபோகுமோ என்ற அச்சத்திலும் இருக்காங்க என தாவேகா தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது. இதற்கிடையே தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியானது தமிழகத்தில் நடந்து வருது. இதற்காக வீடு வீடாக ஊழியர்கள் விண்ணப்பங்களை வாங்கிட்டு வராங்க. தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் சார் பணியை எப்படி சரியாக மேற்கொள்ள முடியும் என்றும் இதனால் குழப்பங்கள் ஏற்படும் எனவும் தமிழகத்தில் திமுக உட்பட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சார் பணிகளை ஏன் எதிர்க்கிறோம் என்றும் அதில் உள்ள சிக்கல்களை வீடியோ வாயிலாகவும் வெளியிட்டு விளக்கம் அளித்து இருந்தார். இதேபோல ஆரம்பம் முதலே விஜயின் தமிழக வெற்றி கழகமும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. நேற்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சார் நடைமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நாம் அனைவருக்கும் ஓட்டு போடும் உரிமை இல்லாமல் போகலாம், இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா என சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இன்று தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் சார் நடவடிக்கைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சொல்லியிருந்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வாக்காளர்களின் உரிமையை பறிக்கும் என்று தமிழகத்திலிருந்து முதன்முறையாக எதிர்ப்பு குரல் கொடுத்தது தமிழக வெற்றி கழகம்தான். தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் வாக்காளர்கள் பெரும் குழப்பத்திலும் வாக்குரிமை பறிபோகுமோ என்ற அச்சத்திலும் இருக்காங்க. தமிழக மக்களின் வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மற்றும் அது சார்ந்த குளறுபடிகளுக்கு எதிராக இன்று காலை 11 மணி முதல் இருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தலைமை கழக நிர்வாகங்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் கட்சி தொண்டர்கள் அனைவரும் திரளாக பங்கேற்கிறாங்க. கட்சி தலைவர்கள் விஜயின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இவ்வாறு அவர் சொல்லியிருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க போகிறார் என்று தகவலும் வெளிவந்திருக்கிறது. தற்போது ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் விஜயை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு செய்தியும் வெளிவந்தது. கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் ஆக வேண்டும் என நினைத்தா பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு நடந்தது தான் விஜய்க்கும் நடக்கும் என பாஜக தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தார். சென்னை திருவேற்காட்டில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றிருந்த தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்தார். தமிழிசை சவுந்தரராஜன், பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை பீகாரில் பாஜகவுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. பீகாரில் யாரும் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. ராகுல் காந்திக்கு மக்கள் தேர்தலில் மரணம் அடி கொடுத்திருக்காங்க. ஓட்டு திருட்டு குறித்து ராகுல் காந்தி பேசுகிறார். ஆனால் மக்களின் ஓட்டு அவர்களிடம்தான் இருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் ராகுல் காந்தியின் ஓட்டை திருடி பாஜகவுக்கு வாக்களித்து மரண அடி கொடுத்திருக்காங்க. பீகாரில் யாரும் மறுதேர்தலை கேட்கவில்லை. ஓட்டு திருட்டு இருந்தால் மறுதேர்தல் கேட்டிருப்பீர்களே, மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி இருப்பார்களே. ஆனால் பீகாரில் அப்படி யாரும் கேட்கவில்லை. எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறவர்கள் அதை பார்த்து பயப்படுகிறார்கள். திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவது போலி வாக்காளர்களால் தான். எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். அதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் அப்போதே சொன்னேன். ஆர்ப்பாட்டத்திற்கு திரட்டப்படும் ஆட்களை கொண்டு எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்ப உதவி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினேன்.
30 நாட்களுக்குள் எஸ்ஐஆர் சாத்தியமில்லை என்று விஜய் கூறியிருக்கிறார். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் எஸ்ஐஆர் எப்படி சாத்தியம் என்று விவரித்திருக்கிறேன். ஆனால் விஜய் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் வாக்குகள் பறிபோகும் என்றும் தாவேகா வாக்காளர்களுக்கு உரிமை பறிக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறார். அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக தான் அப்படி சொல்கிறது எனில் நீங்களுமா? உங்களை போன்ற புதிய கட்சிகளுக்கு எஸ்ஐஆர் நிச்சயம் உதவி செய்யும். புதிய வாக்காளர்கள் இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எனவே அதுபோல பாசிட்டிவாக பேசுங்கள். நீங்கள் என்னதான் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசினாலும் அதை தடுக்க முடியாது. நீதிமன்றத்தால் கூட அதை தடுக்க முடியாது. இதற்கு முன்னர் போடப்பட்ட வழக்குகளின் நிலை அதுதான். திமுக நீதிமன்றத்திற்கு போனபோது கூட நீதிமன்றம் எஸ்ஐஆரை நிறுத்தவில்லை. விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சீமான் கூட எஸ்ஐஆர் இஸ்லாமிய வாக்காளர்களை நீக்குவதாக கூறியிருந்தார். ஆனால் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். 2024 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது நேர்மையை சந்தேகிக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா? அப்போது வாக்கு இயந்திரங்கள் நன்றாக வேலை பார்த்தது. அப்படித்தானே முதலில் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு விஜய் மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ந்து என்னுடைய போராட்டத்தை நான் நடத்துவேன், எஸ்ஐஆரை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றும் வரை நான் போராடுவேன் என சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஜயோட போராட்டம் வலுப்பெற தொடர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக எஸ்ஐஆருக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்கின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. திமுக ஒரு பக்கம், அதிமுக இன்னொரு பக்கம் விஜய் போன்ற முக்கிய தலைகள் எல்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக செயல்படுவது கண்டிப்பாக தமிழகத்தில் எஸ்ஐஆர் தோற்றுப்போகும் என்கின்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எஸ்ஐஆரை பற்றி உங்களோட புரிதல்கள் என்ன? தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.